ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 72:18 வசனம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். பாருங்க, ஆண்டவருக்கு பல நாமம். நம்ம ஏசப்பாக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் அதிசயமானவர். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியங்களில், உங்கள் காரியங்களில் அதிசயங்கள் நடக்கணுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அதிசயம் நடக்கணுமா? அதற்கு என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கையில், உங்கள் காரியங்களில் அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். அவங்க காரியங்களில், அவங்க எதிர்பார்க்கிற விஷயத்தில் அற்புதம் நடக்கட்டும். உடைய நாமத்தை, உடைய வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்குற ஒவ்வொரு மக்களும் உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், உடைய நாமத்தை உயர்த்தட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.